Another amazing episode is awaiting us. The reason I say twice amazing is because this is a space where we actually get to know what the coaches are actually trying to think and what are they actually trying to go out there and put up a strategy across and against their opponents. Yes, welcome to Guru Nidhi once again. This is a space, this is the only space rather in the Vela Maliva Kapdi series where the coaches get to talk their heart out, and this also becomes a platform for listening to their side of the story as well, because generally what happens is in the commentary or in the more analysis, depth analysis, what happens is just one side analysis that goes forward. But in Guru Nidhi, we just try and make sure that the other side of the story also is heard. And that is why this program now has become so much more important. And in today's episode, I do have Samsuddin, the coach of of the Durai Singham, is right with me. Right, there we go. Samsuddin, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை பற்றி அதிகமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். துரை சிங்கம் அப்படின்ன உடனே வந்து நமக்கு நம்ம சூர்யா தான் ஞாபகம் வருவாப்புல, சிங்கம் சிங்கம் நீ துரை சிங்கம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆரம்பம், இந்த பேச்சு அப்படின்றது வந்து எங்கேருந்து வந்தது? இந்த ஐடியா துரை சிங்கம் அப்படின்ட்டு ஒரு அணிக்கு பேரை வைக்கணும் அப்படின்ற அந்த அந்த எண்ணம் எங்கேருந்து வந்தது? டீம் பேர் வந்து மென்ஷன் பேர், டீம் பேர் துரை சிங்கம் கிடையாது, துரை சிங் பிரதர்ஸ், துரை சிங் பிரதர்ஸ். அது வந்து நாங்கள் வந்து மற்ற இடத்துல ஆடுறதுனால அந்த பேர் வந்து அப்படியே மென்ஷன் ஆகிட்டு, துரை சிங்கம்ங்கிற பேர் வந்து அப்படியே இதாகிட்டு, அதனால அந்த பேர் வச்சு நாங்கள் அப்படியே ஆடிட்டு இருக்கோம். ஆனால் டீம் பேர் வந்து உண்மையான பேர் என்னன்னா துரை சிங் பிரதர்ஸ் தூத்துக்குடி. ரைட்டு. ஸோ ரெண்டு அண்ணன் தம்பிங்க வந்து அங்கே ஆரம்பிச்சது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க முழு பேரை சொல்லிடலாமா? யார் யார் அங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன தகவல் நம்மகிட்ட இருக்கு. ஆனாலும் அது எப்படி தூத்துக்குடியிலேருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி அந்த அந்த பேர் வந்து சிங்கமா எங்கே மாறுச்சு ஆக்சுவலா? சிங்கமா மாறினது வந்து எப்படின்னா, துரைசிங் பிரதர்ஸ் கொடுத்துலான்னு இருந்தோம். அது என்ன, துரைசிங் படம் எடுத்தனால அந்த இது அப்படி மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அபிஷேக் எல்லாரும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால டீம் நேம் வந்து அப்படியே இதாயிட்டு அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாரும். சரி, ஓகே. ஆனா உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படி கூப்பிடுறதுல? இல்ல எப்படி துரை சிங் பிரதர்ஸ் தூத்துக்குடி அப்படின்ட்டு முழுசா கொடுக்கும்? அது வந்து ஒரு எங்களுக்கு எப்படின்னா ஒரு பிராண்ட் ஆயிட்டு, துரை சிங்கம்னாலே அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷம். கரெக்ட். கண்டிப்பா நீங்களும் வந்து வேலை மாலிவா கபடி சீரீஸ்ல வந்ததுக்கு வந்து இங்க இத்தனை ஒரு போட்டிகளை வந்து அருமையா கடைசி நிமிஷத்து வர கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் வந்து அந்த 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 த்ரில்லிங் மோமெண்ட்டை வந்து நீங்க எப்பவுமே தந்துகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு மிக்க நன்றி. ஆனா அதுக்கு காரணம் அப்படின்ட்டு கொஞ்சம் இப்போ அந்த அந்த புஸ்தகத்தின் பன்னங்களை வந்து நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தாலே உங்களுடைய ரேடர்ஸ் தான். டிராவிட் இளங்கோவை பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம். பிரமாதமா விளையாடுவாப்ல. ஆனா உங்ககிட்ட இருக்கிற திறமை என்ன அப்படின்னா, அது நீங்களா செய்றீங்களா இல்ல வேற அமைப்புல இருந்து உங்ககிட்ட வந்து அந்த உதவி வந்து கிடைக்குதா தெரியல. டிராவிட் இளங்கோ பிரமாதமா விளையாடுற அந்த நேரத்துல அடி விழுகுது அவருக்கு. அடி விழுந்து வெளியில போறாரு. அந்த நேரத்துல வந்து நீங்க மாரிமுத்து பெருமாள் அப்படின்ட்டு இன்னொரு ரேடரை கொண்டு வரீங்க. அவருக்கு அடி விழுது. அவருக்கு அடி விழுந்த பிறகு மறுபடியும் நீங்க வெங்கடேஸ்வரன் அப்புறம் சக்திவேல் அப்படின்ட்டு அடுத்த ரேடரை கொண்டாடுறீங்க. இன்னைக்கு சக்திவேல் விளையாடல, வெங்கடேஸ்வரன் அப்படின்ற ஒரு ஒரு மின்னக நட்சத்திரம் வந்து இங்க வேலையை செய்யுது. அந்த மாதிரியான ஒரு ரேடர் எப்படி சம்சுதீன்? ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதை பார்த்தது இல்லை. ஏன்னா எல்லா யுவா கபடி சீரீஸும் நம்ம வந்து அங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். என்னன்னா அங்க ஒரு ரேடர் அடிபட்டாலே அந்த டீம் வந்து திணறி போயிடும். அவங்களுக்கு வந்து வேற ரேடர் கிடைக்காம வந்து ரொம்ப ரொம்ப தவிப்பாங்க, திண்டாடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சீரீஸ்ல இருந்து அவங்க விளையாடுறாங்களோ வெளியே போறாங்களோ அப்படின்றது அந்த ஒரு அடியால பட்ட அடியால வந்து அது நிர்ணயம் செய்யப்படுற ஒரு ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். அதை வந்து நீங்க உடைச்சிருக்கீங்க. எப்படி அடிப்பட்ட உடனே அடுத்த ஆள் எப்படி தயாரா இருக்காங்க உங்க அணியில? அடிப்பட்டு தயாரா இல்லை. இப்போ நான் வந்து அஃபென்ஸ் வந்து டீம் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே நல்ல அஃபென்ஸ் தான். வந்து டிராவிட் இளங்கோ வந்து அவனுக்கு வந்து ஸ்கோர் ஆயிட்டு இருக்கு. அதனால 2-3 பேர் வந்து வெளியே ஆஃப் ஆயிருக்காங்க. அவன் வந்து இப்போ வெளியே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த திறமை இருக்கு. அது வந்து நான் கொண்டு வர முடியாது, அவங்களால தான் கொண்டு வர முடியும். நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு திறமை இருக்கு, நீங்க ஆடுங்க. நீங்க ஆடுனா கண்டிப்பா வெளியே போயிருக்கீங்க. அந்த பசங்க நான் வீட்டுக்கு கொண்டு வரேன். இல்ல கரெக்ட் தான். ஆனா வந்த உடனே வேலையை செய்யறாங்களே. நீங்க பெஞ்ச்ல இருந்தாலும் பரவாயில்ல, வந்த உடனே ஸ்கோர் பண்றாங்க. வந்த உடனே உங்களுக்கு அங்க பாயிண்ட் கிடைக்குது. அப்புறம் நான் ஏன் இதை கேட்கறேன்னா, டிராவிட் இல்ல அப்படின்ற குறைய வந்து நம்ம இன்னும் பார்த்ததே இல்லை. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்ட்டு? டிராவிட் இல்ல, சரி நம்ம ஒரு ஒரு போட்டியை வந்து நீங்க தோத்துட்டோம்,
அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றதுக்கு அந்த எந்த விதமான வாய்ப்போ வேற ரேடர்ஸ் தரலன்ற நானு. அந்த குறையே நமக்கு தெரியலன்றேன். அது எப்படி பண்றாங்க பசங்க? அத சொல்லுங்க. ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ. இவங்க வந்து இப்போ வந்து வெங்கடேசன் வந்து வெளியே இருந்தாங்கன்னா அவன் நல்ல நல்ல ஒரு அஃபென்ஸ் தான். அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்தணும். அதை வந்து நான் அவனுக்கு சொல்றேன். உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ வாய்ப்பு நீ கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துறான், நல்ல ஸ்கோர் ஆகுது. சோ அதிகமான எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்ல இதுல. புதுசு புதுசா ரேடரை கொண்டு வரணும் அப்படின்றலாம் இல்ல. எல்லாம் இருக்காங்க. இருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்க. அவங்க திறமை கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க வெளியே தெரிவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் நீங்க வந்து பிளேயர்ஸுங்க கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இப்பதான் நீங்களும் அந்த விளையாண்டுன அந்த ஒரு நேரத்தை வந்து இன்னும் மறக்கல. நீங்க ஒரு பிளேயராவே யோசிக்கிறீங்க. அந்த பிளேயர்ஸோடவே வந்து அப்படியே நானும் பிளேயர் தானே ப்ரோ. அதனால எனக்கு வந்து தெரியுது என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது தெரியுது. அதனால அவங்க எப்படி சொன்னா இதாகும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் அவங்கள வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். புரியுது புரியுது. இல்ல இல்ல அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இளமையா இருக்கிற பயிற்சியாளர்கள் கண்டிப்பா தேவை. ஏன்னா அந்த ஒரு இளம் விளையாட்டு வீரர்கள் கிட்ட எப்படி பேசணும், எந்த மனநிலையிலோ இல்ல எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலோ அவங்களுக்கு புரியும் அப்படின்றது கண்டிப்பா தேவை. அது வந்து சிறப்பா செய்றீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க. என்ன அப்படின்னா நம்பி நவீன வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசுனீங்க. ஏய் என்னடா மூஞ்சி அப்படி வச்சிருக்க, கொஞ்சம் சிரிச்சு பேசு, கொஞ்சம் கத்தி பேசு அப்படின்னு சொன்னீங்க. அவர் பாவம் சிரிச்சாப்ல. ஆனா அடுத்து வந்து டக்கு ஏய் அவன் மூஞ்சிய சரியில்லை மாத்தவன அப்படின்ட்டு மாத்திட்டீங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு நிர்ணயத்தை வந்து எடுத்தீங்கன்ட்டு? அது எதுனா சொல்றேன்னா இப்போ வந்து டச் வாங்கிட்டான் சொன்னா இப்போ பரவாயில்ல ஒரே டச் வாங்கி அடுத்த அடிச்சு கொடுக்கணும் மைண்ட் செட் வரணும். அவன் மூஞ்சி உள்ள ரொம்ப அடிச்சு டச் வாங்கினதுக்கு அப்புறம் மூஞ்சியை மாத்திட்டான். அவனை பார்த்து மற்ற பேர் வந்து இதாயிடக்கூடாது ப்ரோ. அதனாலதான் அவனை வெளியே எடுத்துட்டு அடுத்த பேரை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால சொன்னேன். சோ மூஞ்ச வந்து சோகமா வைக்காம சம்சுதீன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே வேலையை செய்யணும்ன்றீங்க. ரைட்டு. சரி நம்ம இத்தனை நேரம் பேசினதை கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ப்ரோ அது சோகமா இருக்கலாம் பிரச்சனை இல்ல. ஸ்டார்டிங் மேட்ச் வந்து ஒரு 2 நிமிஷத்துலயே அவனோட மூஞ்சி மாறிடும். அது வந்து எனக்கு என்ன காரணம்? ஒரு டச் வாங்கினாலும் அவன் மூஞ்சி மாத்தி அவ்வளவுதான். அது எனக்கு பார்க்க பிடிக்கல. உள்ள இருந்தா என்ன எப்படி இருக்கணும், ஒரு வெறியோட இருக்கணும். ஆமா வெறிய வந்து இல்ல அதனால அவன் மாட்டான். சூப்பர். இல்ல எனக்கு என்னவோ பாவம் அந்த ஏசியூ காரங்க மொபைல வேற பிடிங்கி வச்சுட்டாங்க. யாரு கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா இருக்காப்புல, பேச முடியல, மெசேஜ் தட்ட முடியல அப்படின்ட்டு ஏதோ வருத்தமா இருந்தாங்க போல அப்படின்னு நினைச்சு நான் நம்பி நவீன. அப்படிலாம் இல்ல அப்பெல்லாம் இல்ல இல்ல சும்மா காமெடியா தான் பேசினேன். இல்ல ப்ரோ அப்படி இருக்கு. நான் கவுலட்டுக்குள்ளே வரக்கூடாது, அந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்ட் கரெக்ட். ஆமா கரெக்ட். இருக்கலாம் ப்ரோ. விளையாட்டுல இருந்து வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. சூப்பர். ஆமா ப்ரோ அதான். இப்போ மொபைல் வச்சுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்ட் தான். இப்போ அந்த மொபைல் வச்சுருக்கோம் மைண்ட் செட் வேற மாதிரி போயிடும். ஆமா ஆமா ஆமா. விளையாட்டுல கவனமா இருக்க மாட்டாங்க. ஆமா. இல்ல நீங்க சொன்னது சரிதான். ஒரு வெறியோட தான் உள்ள இருக்கணும், அந்த பசியோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அந்த அந்த ஆவேசம் அந்த ஆக்ரோஷம் கண்டிப்பா தேவை. ஸோ நம்ம வந்து இப்போ இத்தனை நேரம் நம்ம வந்து பேசுறது சின்னதா வந்து நான் நம்ம ஆங்கில நேயர்களுக்கும் வந்து அந்த மொழி மாற்றத்தை வந்து செஞ்சு கொடுத்துறேன். ஒரு சுருக்கமா சொல்லி விட்டுறேன். ஸோ சையத் சம்சுதீன் first of all said that it is not Durai Singham fully as a name, but it is Durai Singh brothers from Thoothukudi. That is what it is. But then on the progress of the team's performance and everybody started calling it as Durai Singham, and that actually kind of stuck with them as a brand. So they're okay with it. They're okay with calling themselves as Durai Singham, but it's actually not registered as Durai Singham. It is Durai Singh brothers from Thoothukudi. That's what it is. But nevertheless, they're happy with that. But then also what Sai Samsudeen does is the way he brings in other raiders as well. That's what I asked him. We never have felt that Dravid Ilango's injury is a big worrisome factor for the team, because there are other raiders always there ready to take up that responsibility and ready to go out there and deliver the best. And the reason for that is, of course, they already have the talent, and Syed Samsudeen has not gone out there and fetched them out of nowhere. He's just given them the opportunity and the players have utilized that opportunity. That's what it is. And yeah, so அருமையான விஷயங்கள் சம்சுதீன். பிரமாதமா பேசுறீங்க, நல்லா சொல்றீங்க. ஆனா சக்திவேல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வந்து எப்பவுமே இவ்ளோ அறிவாளித்தனமாவே விளையாடுவாரா? ஏன்னா ஒரு ரேடருக்கு உண்டான அந்த ஒரு வெறித்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ டிராவிட் ஸோ போறாரு, டக்கு டக்குன்னு பாயிண்ட் எடுத்து அந்த கொண்டாட்டம் அவர்கிட்ட இருக்கு, அந்த எகிரி குதிக்கிறது அவர்கிட்ட இருக்கு. ஜெகதீசன் பார்த்திருக்கோம், அப்படியே பொம்பரம் திரும்புற மாதிரி டக்கு டக்கு சுருட்டிட்டே இருப்பாரு, திரும்பிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான எந்த விதமான கொண்டாட்டங்களோ சக்திவேல்கிட்ட நான் பார்க்கல. அவரு ரொம்ப அமைதியா பொறுமையா போறாரு, தட்டுறாரு, பாயிண்ட் எடுத்தா வராரு, இல்ல அப்படியே வந்துறாரு. பாயிண்ட் எடுத்தாரா இல்லையானே தெரிய மாட்டேன் இருக்கு. அவரு குணம் அப்படிதான் அவரு எப்பவுமே.
ப்ரோ அது வந்து எனக்கே அதுதான் ப்ரோ எனக்கே தெரியல. இப்போ வந்து நம்ம டீம் ஆடுற பசங்க எல்லாமே புது புது பசங்க தான். அஹ், இந்த யுவா கண்டி ரெடி பண்ண டீம் ப்ரோ நம்ம துளசிங் டீம். அவன் சரி. இப்படிதான் எனக்கே தெரியல அது. அஹ், அவனோட கேரக்டர் எனக்கு என்னாலே புரிஞ்சுக்கிட முடியல எப்படின்னு. அஹ், அஹ். சோ இன்னும் ரூம் என்ன அவரோட வச்சு குணம் என்னன்னு புரியல. அவன் ரூம் வச்சு ஜாலியா இருக்கான். நான் கிரவுண்டுக்கு வச்சு ஒரு பாயிண்ட் எடுத்தாலுமே ஒரு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. இல்ல. இல்ல ப்ரோ. ஆமா. இல்ல சோ நீங்க சொன்னீங்க யுவாக்காண்டி இத வந்து தயாரிச்ச ஒரு அணி அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. யுவாக்காகவே தயாரிச்ச அணி அப்படின்ட்டு. சோ எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது இந்த வேலம்மாள் யுவா கப் சீரிஸ் வருது அப்படின்ட்டு தெரிஞ்ச அந்த ஒரு நொடி அது தெரியல நீங்க வந்து என்ன ஏற்பாடுகள்ல வந்து ஈடுபட்டீங்க? துரைசிங்கத்த ஒரு அணியா உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் ஒரு அந்த அந்த செய்முறைகள் எப்படி இருந்தது? அது சொல்லுங்களேன். இல்ல ப்ரோ. இந்த டீம் எடுத்த வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஆசிரியர் வந்து கோபால் சார், சவி சார் தான் நம்ம டீம் எடுத்தாங்க. ஏன்னா ரைட். டீம் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து என்ன ஆச்சுன்னா 25 வயசுல வந்துட்டாங்க. இப்போ ம். கணேசன் வந்து நம்ம டீம் தான் ரெகுலர் ஆடுறான். ம். இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் டீம்ல இருக்கான். இப்போ அவனுக்கு ஏஜ் இருக்கு. ம். அவன் வந்து ம். லீவ் வாங்கி வைக்கணும். அந்த லீவ் வாங்கி ம். வைக்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டான். அப்படி பசங்க எல்லாத்தையுமே எப்படி ரெடி பண்ணனா வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற பசங்க எல்லாத்தையும் பார்த்து வெளியேந்து எடுத்துக்கிட்டாங்க. ம். தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அதுல கரெக்ட். அப்படி வாய்ப்பு கிடைக்காம பசங்களை நான் பார்த்து தேர்ந்தெடுத்து விளையாட வச்சிருக்கேன். சூப்பர், சூப்பர். ஸோ கணேசன் கருப்பையா பத்தி நீங்க சொன்னீங்க. பிரமாதமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ, அவங்களுக்கு வந்து நீங்க வாய்ப்பு குடுத்துருக்கீங்க. அதுவும் ஒரு அருமையான விஷயம். ஆனா, நான் ஒரு காம்பினேஷன் பார்த்திருக்கேன். உங்க அணில மட்டுமே அது நான் பார்த்திருக்கேன். வேற அணிங்க கிட்ட ரேடர் காம்பினேஷன் இருக்கும். இல்ல டிஃபென்ஸ் காம்பினேஷன் நல்லா விளையாடுவாங்க. அந்த மாரி வரும். ஆனா, நீங்க ஜெயிச்ச எல்லா மேட்சையும் மறுபடியும் கொஞ்சம் திருப்பி போட்டு பார்க்கிறதா இருந்தா, டிராவிட், கணேசன் கருப்பையா 2 பேரும் அங்க வேலையை செஞ்சா தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெங்கடேஸ்வரன் ஆகட்டும், இல்ல நம்ம கோபிநாத் திரிபாண்டி ஆகட்டும். ஸோ ரைட் கார்னர்ல அவர் புலி. இன்னைக்கு உண்மையாவே ரைட் கார்னர் விட்டா அவர் மாதிரியான ரைட் கார்னர் நான் பார்த்ததில்ல. அவரை போடுற ஆங்கிள் எல்லாமே அருமையா இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி வருது? ஒரு ரேடர், ஒரு டிஃபென்ஸ் சரியா வேலை செஞ்சா தான் நீங்க வந்து ஜெயிக்கிறீங்க. உண்மைதான். அது கபடிக்கு 2 பேரும் அப்படிதான் செய்யணும். ஆஃபென்ஸ், டிஃபென்ஸ் 2 பேரும் வேலை செய்யணும். ஸோ நீங்க ஜெயிச்ச எல்லா மேட்ச பாருங்களேன். அது அப்படிதான் இருக்கும். பெஸ்ட் ரைடர் டிராவிடா இருப்பாரு. பெஸ்ட் டிஃபெண்டர் வந்து இவரு நம்ம கணேசன் கருப்பையாவா இருப்பாரு. இந்த பக்கம் வெங்கடேஸ்வரர் இருந்தா அந்த பக்கம் கோபிநாத் திரிபாண்டியா இருப்பாரு. அது எப்படி அமையுது உங்களுக்கு சம்பந்தி? எப்படி அமைதுங்கிறது எப்படி அவங்க பேசுறதான் bro. அவங்க வந்து நம்ம டீம் ஜெயிக்கணுங்கிறக்காண்டி அவங்க ஒரு வெறியோட ஆடுறாங்க. ம். டிராவிட் வந்து நம்ம டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. ம். அவங்களுக்கு வந்து ஒரு வெறி. நம்ம வந்துட்டோம், நம்ம நம்பி கூட்டிட்டாங்க, நம்ம நல்லபடியா ஆடி காமிக்கணும். அந்த வெறியோட ம். ஆடுறாங்க. வெங்கடேசனுக்கு வந்து இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா அதை வந்து வெளி காட்டணும். இப்போ வந்து கோபிநாத் வந்து கோபிநாத்தோட பொசிஷன் வந்து லெஃப்ட் கார்னர். என்ன அவனோட பொசிஷன் சொல்றீங்க? வந்து லெஃப்ட். ஆமா ப்ரோ. அவனோட பொசிஷன் வந்து லெஃப்ட் கார்னர் தான். கோபிநாத் திரிபாண்டி பத்தி தான் பேசுறீங்களா? கரெக்டா ஆமா பேசுறீங்களா? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. அவனோட பொசிஷன் வந்து லெஃப்ட் கார்னர் தான். நம்ம டீம்ல கணேசன் ஆ. வந்து நம்ம டீம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம டீம் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆ. அதனால இப்போ கணேசன் வரனால கணேசன் ஆடிட்டு இருக்காங்க இப்போ இந்த மேட்ச். இல்ல அவரு ரைட் கார்னர்ல செஞ்ச வேலை வேற எந்த ரைட் கார்னர்ல செஞ்சு நான் பார்த்தது இல்ல சம்சுதீன். என்ன சொல்றீங்க? அதிர்ச்சியான பிரேக்கிங் நியூஸ குடுக்குறீங்க. எப்படி இது? இல்லங்க நான் நம்ப மாட்டேங்க. அவர் ரைட் கார்னர் தாங்க சம்சுதீன். நல்லா யோசிச்சு பாருங்க மறுபடியும். இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. லெஃப்ட் கார்னர் நம்ம டீம் தான் ப்ரோ பெட் ஆடிட்டு ரெகுலரா ஆடிட்டு இருக்கோம். இப்போ கணேசன் வந்து தமிழ்நாடு ஆ. இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் டீமுக்கு போயிடுவோம். நம்ம டீமோட லெஃப்ட் கார்னர் யாருன்னா கோபிநாத். பட் அவரோட ஆங்கிள் வேர்ல்டு அப்படி தெரியலையே எனக்கு. 9 பாயிண்ட் எடுத்தாரு தெரியுமா? அவர் ஃபர்ஸ்ட் வந்தாரு உள்ள. ரைட் ஆமா கார்னர்ல ஆமா. 9 பாயிண்ட் எடுத்தாரு. அப்பல இருந்து எப்பெல்லாம் உங்களுக்கு ரைட் கார்னர்ல பிரச்சனையோ கோபிநாத் திரிபாண்டியா தான் நீங்க உள்ள விட்டுருக்கீங்க. அவர் வந்து ரைட் இருக்கும் ப்ரோ. கார்னர்ல அதிகமான வேலையை செஞ்சிருக்காரு. எப்படி சம்சுதீன் இந்த கருப்பு மேட் மேல மட்டும் அவர் ரைட் கார்னர்னு சொல்ல வரீங்க நீங்க? கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. இது இல்லப்பா. இது எனக்கு நம்ப முடியலப்பா. இது உண்மையாவே என்னைய நானே கிள்ளி பாத்துக்கிறேங்க. யப்பா சாமி. இல்ல இது ப்ரோ வந்து சரி. சொல்லுங்க. இல்ல ப்ரோ அதான் உண்மை. சரி ஓகே. நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அது உண்மையாவே இருக்கும். நமக்கு பார்க்க வந்து இது உண்மையாவே எனக்கு அதிர்ச்சியின் உச்சகட்டம். நான் இது வந்து எதிர்பார்க்கவே இல்ல. கோபிநாத் திரிபாண்டி முழுசா லெஃப்ட் கார்னர் அப்படின்ட்டு. ஆனா அவரோட நிக்கிற அந்த ஸ்டைல் பார்த்தா, அவர் கைய புடிக்கிற அந்த ஒரு ஸ்டைல பார்த்தா, எப்படி அவர் ரைட் கார்னர் மாரியே நிக்கிறாரு சம்சுதீன். எனக்கு தெரியல. சரி அத கொஞ்சம் விளக்குங்களேன். ப்ரோ அவனை வந்து அவனுக்கு கொடுத்த வாய்ப்பும் பயன்படுத்தணும். அது லெஃப்ட் கார்னரா இருந்தா பரவாயில்ல, ரைட் கார்னரா இருந்தா பரவாயில்ல. நம்ம கொடுத்த பொசிஷனை காப்பாத்துங்கிற முறையில காப்பாத்திட்டு இருக்கு. ஓகே, ஒரு ஓகே. காரணம் ரைட். லெஃப்ட் சோ கார்னர் லெஃப்ட் எல்லாரும் வந்து கார்னர் குடுக்குற இல்ல ப்ரோ. ஒரு லெஃப்ட் ம். கார்னர் லெஃப்ட் கார்னர் தான் இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. ஒரு கார்னர் பொசிஷன் இல்ல. இருக்கிறவங்க ரெண்டு கார்னர்
அந்த பொசிஷனை இப்போ அவன் காப்பாத்திட்டு சூப்பர். இல்ல கட்டாயம் நான் சொல்ல வரல. ஆனா அவரோட கைய பார்த்தா அது ரைட் கார்னர் மாரி தான் போகுது. ஆனா நீங்க லெஃப்ட் கார்னர்ன்றீங்க. இந்த பேச்ச நான் கண்டிப்பா காமெண்ட்ல அடுத்து நான் பேசுறேன். பாருங்களேன் இது நமக்கு கண்டிப்பா தெரியல. யாருக்குமே தெரியாம இருக்கிற ஒரு விஷயம் தான். யாருமே அது வந்து எதிர்பார்க்கவே இருந்திருக்க மாட்டாங்க. கோபிநாத் வந்து லெஃப்ட் கார்னர் ஆக்சுவலா அப்படின்ட்டு கணேசன் கருப்பையா இருக்கிறதுனால அவரை வந்து நீங்க ரைட் கார்னர்ல பயன்படுத்துறீங்க. அதானே? சரி அப்படி ஓகே இல்லைன்னா ரைட். கோபிநாத் வந்து நம்ம டீமோட லெஃப்ட் கார்னர். சூப்பர் 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 அருமை ரைட்டு. ஸோ இந்த இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்ல இந்த ஒரு தயாரிப்பு முறையில வந்து எல்லாம் அருமையா சொன்னீங்க. பட் டிராவிடோட இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு பிளேயர் இருக்கு என்னன்னா அடி எப்படி அப்படின்னா அது வந்து நெஞ்சு மேல குத்துற ஒரு தங்க பதக்கம். அவங்க உண்மையாவே தங்கம் வாங்குறது வந்து பெட்டியில தான் வைப்பாங்க. ஆனா அடியை தான் அவங்க மார்ல தட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அடியில இருந்து அந்த பட்ட காயத்துல இருந்து வெளியில வரணும். அது கூட உங்களுடைய அந்த அந்த குணப்படுத்துற அந்த ஒரு முறையில இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து பிசியோதெரபி டீம் அவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஆனாலும் டிராவிடோட அடி என்ன ஆக்சுவலா என்ன அவர் அடிக்கடி ஏன் வந்து அவருக்கு அடி விழுகுது அவருடைய இப்ப இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோம். அப்புறம் அவனோட முட்டில் வந்து பயங்கரமா இன்ஜுரி ஆயிட்டு அந்த ஒரு ரைடு லாஸ்ட் ரைடு அந்த ரைடு அடிபட்டுறதுக்கு மட்டும் அவனுக்கு என்ன தலையில் அடிபட்டுருக்கு. தலல இந்த இந்த இடத்துல அடிபட்டு அது வந்து எங்களுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியுது அவனுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு 2 மணி நேரம் அவனால கண்ணு திறக்க முடியல. ஐயோ அதுக்கப்புறம் அங்கே போய் அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவனே ஆட்டோமேட்டிக் கண்ணு திறந்து பேசினா வச்சான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லிட்டோம் அந்த அந்த லீக் முடியுது எங்களுக்கு அதோட. நாங்கள் என்ன சொல்லிட்டு அந்த மேட்ச் ஆட வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை ஊருக்கு கூட்டு போயிட்டோம். இப்போ ரீசன் இந்த பூஸ்டர் ரவுண்டுக்கு வந்து வந்தான். வந்ததுக்கப்புறம் நான் ஆட வேண்டாம் தான் சொன்னேன். நான் அது கேட்கவே இல்லை. நான் ஆடி அவன் வந்து கட்டாயமாக ஆடுனான் 2 மேட்ச். மறுபடியும் ஒரு கால் இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடுது. ஓஹோ நம்ம நினைச்சோம் கால்ல தான் அடி அப்படின்ட்டு. ஓகே ரைட். அவர் என்ன மயக்கமா இருந்தாரா கண்ணை திறக்க முடியாம அப்படின்ட்டு அப்படி நீங்க சொன்னீங்க அப்படி இருந்தாருன்னு சொன்னீங்க. மயக்கமா இருந்தாரா எப்படி? மயக்கமா இருந்தா வாய் மட்டும் சிரிப்பு ஒரு 2 மணி நேரம் அன்னை திறக்கல. எங்களுக்கு உயிரே இல்லை. ஐயோ அடி நெஞ்சு துடிப்பெல்லாம் நின்று போயிருக்கோமே உங்களுக்கு அப்படி பாக்குறதுக்கு. ப்ரோ என்ன எப்படி அது வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல. அந்த மாதிரி ஆயிட்டு எங்களுக்கு உள்ளங்கையெல்லாம் நல்லா வேர்த்திருக்கும். அவ்வளவு பதட்டமா இருப்பீங்க. இல்ல அதுல இருந்து மீண்டு வந்து நான் விளையாடணும் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் இங்க பாராட்டுறேன் கண்டிப்பா. ஏமா எது நடந்தாலும் நான் விளையாடணும் அப்படின்னு சொல்றேன். இப்போவே இந்த பூஸ்டர் ரவுண்ட் 2 ரவுண்ட் ஆடணும் அவனுக்கு வந்து முடியல. நான் என்னோட கருத்து என்னன்னா நான் வந்து அவனை ஆடணும்னு விருப்பம் இல்லை. அவனுக்கு முடியல. ஆனா அவன் வந்து அவனால ஏத்துக்கிற முடியல. கட்டாயம் ஆடி ஆகணும்னு அந்த 2 லீக் நான் ஆடணும். இல்ல அது ஆடணும் அப்படின்ற ஒரு வெறி அந்த ஆசை அந்த விருப்பம் அதையெல்லாம் தாண்டி வந்து உடம்பு கூட அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. உடம்பு கூட ஒத்துழைச்சாதான் அது சரியா இருக்கும். இல்லைன்னா கரியர் எங்கேயாவது பாதிப்பு ஏற்படும். அவருக்கு வந்து முன்னாடி போய் அது வந்து பாதிப்பு ஏற்பட்டாங்க. நேற்றுமே ஆடுனேன். நேற்று மேட்ச் ஆடிட்டு அவன் ஹாஃப் டைம் அப்புறம் முடிஞ்சு எனக்கு என்ன கஷ்டமாயிட்டு. நான் ஆட வேணாம் சொன்னா கேட்க மாட்டேன். அவனுக்கு வந்து வெறி அவ்வளவு. பட் இப்போ ஊருக்கு போறாப்ல. ஆமா நானே ஊருக்கு போறோம்னு நான் ஓகேன்ட்டேன். ஆனால் முடியல இதுக்கப்புறம் நம்மளால ஆட முடியாது. கரெக்ட். ஸோ டிராவிட் இல்லாத ஒரு பிளேயரை நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும். ஆமா இல்ல அதான் இல்ல கரெக்ட். அடிபடுறது வந்து சகஜம் தான். ஆனா டிராவிட் இல்லாத துரைசிங்கத்தை வந்து அடுத்து நம்ம வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு தான் தெரியல. அதுக்கு உண்டான தயாரிப்புகள் கண்டிப்பா இருக்குமா? மாரிமுத்து எங்க போனாப்ல? மாரிமுத்து பெருமாளும் நம்ம வந்து பார்க்கலாம். அவருக்கும் சின்ன அடிதான் ஊர்ல ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போயிட்டோம். சரி இல்ல அவரு திரும்பி வருவாப்பல தெரியல ப்ரோ. எனக்கு ஒழுங்கா ரீசன் சொல்லல. அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவன் வயசு வந்து அவனுக்கு 18 19 20 இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அதை வந்து நான் பயன்படுத்த முடியாம அவனே இது. ஓஹோ ஸோ அவரு திரும்பி வராரா இல்லையா அப்படின்ற தகவலே தெரியாது இன்னும். ரைட் இல்ல கொஞ்சம் ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. என்னன்னா என்ன கட்டாயம்னா உங்களுக்கு வந்து ரேடர்ஸ் இது வரைக்கும் செஞ்ச ஒரு வேலை அதாவது பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு உங்களுக்கு. ஆனா அந்த பெஞ்ச்ல இருந்து இப்ப வெங்கடேஸ்வரன் ஏற்கனவே விளையாடுறாரு. ஸோ அடுத்து வந்து மாரிமுத்து வரவாரா இல்லையான்ற விஷயம் நமக்கு தெரியல. டிராவிட் கிளம்பி போயாச்சு. பட் என்ன யோசிக்கிறீங்க சம்சுதீன்? அடுத்து இப்ப நீங்க சமிட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. அடுத்து உங்களுக்கு ரேடர் தேவை அப்படின்னா வெளியில இருந்து யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரா இருக்கீங்களா? மனசுல யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு பிளான் இருக்கு. ஓகே இல்ல அது தேவைப்படும். ஏன்னா அதான் நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காம பல பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பை வந்து மாரிமுத்து பயன்படுத்தாம சமிட் ரவுண்ட்ல போல அப்படின்னா நீங்க அடுத்த அஃபென்ஸ் கொண்டு வரணும்.
யாராச்சும் ஒரு 2 பேர் சொல்ல முடியுமா? ஒரு 2, 3 பேர் ஏதாச்சும் மனசுல வச்சுக்கிற அந்த பேருங்க ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இல்ல அப்படி யாரும் யோசிக்கல ப்ரோ. ஈவினிங் தான் பசங்கள்ட்ட பேசிக்கிறேன். ஒரு ரெய்டர் வந்து கூட்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல இருக்கீங்க. சூப்பர் சம்சுதீன். அருமையா பேசுறீங்க. எல்லாத்தோடைய அந்த அந்த விஷயத்த வந்து நல்லா விளக்குனீங்க. ஆனா மிகப்பெரிய அதிர்ச்சியா குடுத்துட்டீங்க எனக்கு கோபிநாத் திரிபாண்டிய பத்தி பேசி. சூப்பர். ஆனா சின்ன ஒரு ஒரு நகைச்சுவையோட முடிக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 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 பிளேயரா இருக்கிற நேரத்துல, அ மறுபடியும் சொல்றேன். சும்மா நகைச்சுவைக்கு தான் கேட்கிறேன். ஒரு பிளேயரா விளையாண்டின நேரத்துல, அ ஒரு ஒரு முடிவுகளே ஆகட்டும், ஒரு தீர்ப்புகளே ஆகட்டும், கண்டிப்பா கொஞ்சம் ஒரு சின்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பீங்க. எல்லாமே நடந்திருக்கும். பிளேயர்ஸ்ன்னா அது கண்டிப்பா இருக்கும். நம்மளும் செய்யாத அட்டூழியம்ல நம்மளும் வந்து எகிறி குதிச்சிருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா, எப்பயாவது ஒரு சிச்சுவேஷன் நீங்க பிளேயரா இருக்கிற நேரத்துல, ஏதாவது ஒரு நிலைமை, எந்த மேட்ச்னா இருக்கட்டும், லோக்கல் மேட்ச்னா சரி, வேற எந்த மேட்ச்னா சரி, நீங்க ஏதாவது ஒரு நிலைமையில, ஆம், உங்களைய பார்த்து பயப்பட்ட ஒரு அம்பயரோ, ரெஃப்ரியோ யாராச்சும் இருக்காங்களா? அதாவது பேர சொல்ல வேணாம். ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல, ஆஹா இல்லப்பா சம்சுதீன் வந்துட்டாப்ல, நான் தீர்ப்ப கொஞ்சம் பார்த்து குடுக்கணும் இங்க அப்படின்ற மாரி யாராச்சும் இருக்காங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இல்ல. அப்படிலாம் வந்து நான் அந்த மாதிரி யார்ட்டையும் இது பண்ண மாட்டேன். இது பண்ணிக்க மாட்டேன். அ, அ. இல்ல சும்மா தான் கேட்கிறேன். அதாவது இல்ல சரி ஓகே அப்படின்ற மாரி. இல்ல ப்ரோ, இல்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டா தான் ப்ரோ. அந்த மாதிரி யாரும் இருந்தது இல்ல. ரொம்ப நல்ல புள்ள நீங்க. ப்ரோ நல்ல பிள்ளைங்கிறது இல்ல ப்ரோ. கோவம் அ, வரும். ஆனா அம்பேட் வந்து அந்த மாதிரி இது பண்ணது கிடையாது. சம்சு வர பயப்படும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கிடையாது. ஆனா ஓகே. எதா இருந்தாலும் எந்த தப்புன்னு உடனே லோக்கல் கேட்பேன். அ, அ. எதா இருந்தாலும் தப்புன்னு உடனே கேட்டுருவேன் பயப்படாம. அதான் ஒண்ணு. அது யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆ ரைட். துணிஞ்சு கேட்டுருவீங்க. ஏன் தப்பு? ஏன் ஆமா. இது அப்படின்ற மாரி. தப்புன்னா தப்பு தான். சூப்பர். அது ஆமா, இப்ப அந்த டீமுக்கு டிசிஷன் குடுக்குறாங்கன்னா அதே கரெக்ட்டா நமக்கு பண்ணணும். என்ன ரூல்ஸ் ஆமா. அந்த ரூல்ஸ கரெக்ட்டா பண்ணா எனக்கு அது ஏத்துட்டு போயிரும். அப்படி இல்லன்னா ஆர்கியூ பண்ணிட்டே தான் இருப்பேன். சூப்பர். இல்ல நெறைய தடவ நம்ம பார்த்திருப்போம். நீங்க அடிக்கடி அதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா தான் செய்றீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். துணிஞ்சு கேட்கணுங்க. கேள்வி கேட்டா தான் வாழ்க்கையில பதில் கிடைக்கும். பிரமாதம். உங்களுக்கு அடுத்த ரெய்டரோட அந்த பதில் கூடிய சீக்கிரத்துல கிடைக்கட்டும் அப்டின்ட்டு நம்ம வந்து இங்க விரும்புறோம். கிடைச்சு நீங்க சமிட் ரவுண்ட்ல பிரமாதமா விளையாடுங்க. ஃபைனல்ஸ்ல பார்க்கறதுக்கு விருப்பப்படுறோம். பாருங்க அதுக்கு உண்டான பாடுகள், அதுக்கு உண்டான கஷ்டங்கள், சிரமங்கள் கண்டிப்பா இருக்கு. அந்த பாதையில நீங்க போய் அடுத்த ஒரு ரெய்டர வந்து சீக்கிரமா உள்ள கூட்டு வந்து நீங்க ஃபைனல்ஸ்க்கு வாங்க அப்டின்னு நாங்க சொல்றோம். நன்றி, கண்டிப்பா. நன்றிங்க தம்பி. ஓகே ப்ரோ. Super, super, super. So that is what Syed Samsuddin is all about. He has got issues. He's got Dravid not to be coming back in. He's not got Marimuthu to be coming back in. So there is a little bit of an issue. All the reserve forces have now been used in terms of the rating department. So the summit round is kind of a question mark for the Singham. Let us see how they will come out of this little situation. So see, this is where I say it is so important for Guru Nidhi episode to be, talking to the coaches where they actually give out the inner secrets. Gobinath Tripandi was a left corner. Who knew about that? Well, that's it for now. See you soon in the next episode of Guru Nidhi. I'm Navin Shori signing off. Thank you so much.